அக்கா எங்கட காணா எப்பா எப்பா ஞானா உங்க அக்கா எங்கட காணா 2 ரவுண்டு உள்ள விட்டா பிறக்குதப்பா ஞானா டபாய்க்கிறாடா கண்ணம்மா டபாய்க்கிறாடா துபாய் போய் வந்த எங்கிட்ட டபாய்க்கிறாடா டபாய்க்கிறாடா கண்ணம்மா டபாய்க்கிறாடா துபாய் போயிட்டு வந்தவங்கிட்ட டபாய்க்கிறாடா சிரிப்பு வருது சித்தப்பா இந்த சின்ன பொண்ணு யாரு உந்தன் சட்டப்பா சத்துரம் சின்ன பொண்ணே பத்துரம் சுங்குடி சேலை கட்டி வந்தா சித்த பொங்க சுட்டுடும் கனகம்மா சத்துரம் காதல கம்மனு பத்துரம் காதலிக்கிற பேரை சொல்லி கனட்டிடுவான் சுந்தரம் மாம்பழம் ஸ்டேஷனு பாண்டி பஜார் பேஷனு மயிலாப்பூர் ஆண்டி கிட்ட கத்து கடா டியூஷனு டபாய்க்கிறாடா கண்ணம்மா டபாய்க்கிறாடா துபாய் போய் வந்த எங்கிட்ட டபாய்க்கிறாடா டபாய்க்கிறாடா கண்ணம்மா டபாய்க்கிறாடா துபாய் போயிட்டு வந்தவங்கிட்ட டபாய்க்கிறாடா சிரிப்பு வருது சித்தப்பா இந்த ஸ்மால் பொண்ணு யாரு உந்தன் சட்டப்பா தியேட்டரு கூட வந்தது மேட்டரு இன்டர்வல் கேப்ல நான் ஊத்திக்கிட்டேன் குவார்டரு 6 பார் போர்ட்டரு அவருக்கு ஒரு டாக்டரு ஆட்டோ உள்ள எத்தின்னு பொண்ணா ஏறுதடா மீட்டரு காரக்குடி ஆச்சிங்கோ அவக்காரக்குடி ஆச்சிங்கோ ராமுழுக்க பேச்சிங்கோ சின்ன வீடு வச்சதால வாங்குதம்மா மூச்சிங்கோ டபாய்க்கிறாடா கண்ணம்மா டபாய்க்கிறாடா துபாய் போய் வந்த எங்கிட்ட டபாய்க்கிறாடா டபாய்க்கிறாடா கண்ணம்மா டபாய்க்கிறாடா துபாய் போயிட்டு வந்தவங்கிட்ட டபாய்க்கிறாடா சிரிப்பு வருது சித்தப்பா இந்த சின்ன பொண்ணு யாரு உந்தன் செட்டப்பா பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு புட்டா சித்தப்பா உன் டப்பா கிழிஞ்சு போகும் ஐயா சித்தப்பா எப்பா எப்பா ஞானா உங்க அக்கா எங்கட காணா எப்பா எப்பா ஞானா உங்க அக்கா எங்கட காணா 2 ரவுண்டு உள்ள விட்டா பிறக்குதப்பா ஞானா டபாய்க்கிறாடா கண்ணம்மா டபாய்க்கிறாடா துபாய் போய் வந்த எங்கிட்ட டபாய்க்கிறாடா டபாய்க்கிறாடா கண்ணம்மா டபாய்க்கிறாடா துபாய் போயிட்டு வந்தவங்கிட்ட டபாய்க்கிறாடா கோழி ஒண்ணு கூவுது தேவா இசையில் இடம்பெற்ற ஒரு பாடலை கேட்டோம். நேயர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வியை தந்திருந்தோம். அதாவது வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு புத்தாண்டிலும் தவறாது வரும் ஒரு விருந்தாடி, அது என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் நேயர்களிடம் கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு சரியான விடையை எங்களுக்கு, அதாவது சரியான விடையை மாத்திரம் எங்களுக்கு ஒரு 700 பேர் அனுப்பியிருந்தாங்க சரியான விடையை.
மிச்சம் 1000 பேர் எங்களுக்கு பிழையான விடையை அனுப்பியிருந்தீங்க. பிழையான விடையை அனுப்பினவங்களுக்கெல்லாம் நாங்கள் வருத்தப்படாத சங்கத்தின் சார்பாக ஆறுதல் பரிசு மாத்திரம் உங்களுக்கு கிடைக்கும். சரியான விடையை அனுப்பின எங்களுடைய 750 பேருக்கும் தாமரை வானொலியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். கையை தட்டுங்க ஸ்ரீஸ்ரீ, கையை தட்டி ரசிகர்களிடம் நாங்கள் அப்படியே ஆரவாரப்படுத்திட்டு இருக்கோம். இன்றைய நாள் ரமலான் பண்டிகையை கொண்டாட எங்கள் முஸ்லீம் சகோதரர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஈத் முபாரக்கை நாங்கள் சொல்லிக்கிட்டு வருத்தப்படாத சங்க நிகழ்ச்சியை நாங்கள் அப்படியே சந்தோஷமாகவும் ஏன்னா இன்னைக்கு நீண்ட இடைவேளை பிறகு என்னோட ஈஸ்வரி நினைச்சிருக்காங்க. இந்த ஈஸ்வரியோட சேர்ந்து நாங்கள் அப்படியே ஈஸ்வரனாக பிறக்க போறோம். அடுத்த அதான் மணிக்கும் ரசிகர்களுக்கு நாங்கள் அந்த விடையை நாங்கள் தெரிவிக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு புத்தாண்டிலும் தவறாமல் வரும் விருந்தாடி அவன் யார், முதலாவதா வரும் விருந்தாடி யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். அது கேலண்டர், அதாவது நாள்காட்டி. நீங்க நாட்காட்டிலாம் பாக்குற பழக்கம் இருக்கு ஈஸ்வரி உங்களுக்கு? நிச்சயமா நாட்காட்டி பார்த்தா தானே எங்களுக்கு அந்த காலையில நாட்காட்டி பாக்குற எங்க ஈஸ்வரிக்கு இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாரு காட்டி தர்றது? அதாவது இன்றைய நாள் என்னன்னு சொல்லி சரி சொல்லுங்க. இன்றைய நாள் இப்ப நமக்கு நடந்துட்டு இருக்க வருடத்தின் பேர் என்னன்னு சொல்லுங்க. சத்தியமா சொன்னதான் நேர்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கும் யார் அறிவாள்னு. இது ஏவிலம்பி வருடம். வருடத்தின் நாங்க இணைஞ்சிருக்கோம் ஆனி மாதத்துல. ஆனி மாதத்தின் இன்றைய நாள் சரி சுப நேரம், நல்ல நேரம், ராகு காலம் அப்படின்னா சொல்றாங்களே, அதெல்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் நீங்க மார்னிங் ஷோ கேட்டுட்டீங்க, அதனாலதான் நீங்க சரி. மறக்காம எங்க கலையத்துக்கு வாரத்துக்கு முன்னாடி சாமிக்கெல்லாம் பூ வச்சு எங்களை மஞ்சள் தண்ணி எல்லாம் தொலைச்சு எங்களை ஒரு பக்தி பரவசமா இருப்பாங்க. அதுக்காக தான் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம். என்ன சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அதுக்காக சுப நேரம் சொல்லுவாங்க, நல்ல நேரம் சொல்லுவாங்க, ராகு காலம்னு சொல்லுவாங்க, எமகண்டன்னு சொல்லுவாங்க. அது தெரியுமா? அதாவது நான் சொல்றேன் ஈஸ்வரி கேளுங்க. ஈஸ்வரி கலையத்துக்குள்ள வார நேரம் சுப நேரம், கலையத்துட்டு போற நேரம் நல்ல நேரம். அவங்க ஷோ செஞ்சாங்களா, அதான் எமகண்டம். நான் ஒரு ஷோ செய்யும் போது எங்கள் நேர்கள் அவங்க ஷோ ரசிச்சாங்கன்னா அதான் ராகு காலம். இதை கேட்டுக்கிட்டே இருங்க. இதை கேட்டு உற்சாகமா நிகழ்ச்சியோட நீங்களும் சிரிச்சு மகிழணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வருத்தப்படாத சங்கம், எங்க வருத்தப்படாத சங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். இது www.thamarayfm.com. இது உங்கள் முதல் தர வானொலி. அடுத்தது ஒரு விடுகதை, அதாவது உங்களோட ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்க இருக்கிறோம். அழிக்கும் பணி கொண்ட இவனுக்கு பள்ளி படிப்பில் தனியிடம் உண்டு, அது என்ன? அழிக்கும் பணி கொண்ட இவனுக்கு பள்ளி படிப்பில் முதலிடம் உண்டு, அது என்ன? இந்த கேள்விக்கான சரியான விடைய ரசிகர்களுடைய யோசிச்சுட்டே இருங்க. யோசிச்சு இந்த பாடல் இடைவேளைக்கு பிறகு யோசிச்சுங்க. அப்படியே வந்து எங்களோட பாடலை கேட்ட அப்புறம் அதை வந்து உங்களுக்கு விஜயே சொல்லிவிட போறோம். நீங்க பாடலை மட்டும் கேட்காதீங்க, பாடலை கேட்டு அதுக்கு சரியான விடைய யோசிச்சுக்கிட்டே இருங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு பாடலை தரோம். பாடலை கேட்டுட்டு எங்களுக்கு சரியான விடைய அனுப்புங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தர வானொலி www.thamarayfm.
ஹலோ வணக்கம். அழைப்பில் ஒரு நேர் இணைந்திருந்தார். அவர் அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இது உங்கள் முதல் வானொலி தாமரை FM. 6 மணி வரை வருத்தப்படாத சங்கம். நினைச்சு பாரு நெஞ்ச தொட்டு நினைச்சு பாரு பஞ்சர் போட்ட நிக்கரு பாரு பாதியான உடம்பு பாரு ஏன் நினைச்சு பாரு நெஞ்ச தொட்டு நினைச்சு பாரு பஞ்சர் போட்ட நிக்கரு பாரு பாதியான உடம்பு பாரு காஞ்சி போன தலைய பாரு சாஞ்சி போன நதைய பாரு குழி விழுந்த கண்ணம் பாரு துருங்கி போன வயிற்ற பாரு பாவம் அந்த வயிற்றுக்கு பசிக்க சொல்லி தந்ததாரு பாவம் அந்த வயிற்றுக்கு பசிக்க சொல்லி தந்ததாரு ஹலோ வணக்கம். அழைப்பில் ஒரு நேர் இணைந்திருந்த அவரை காணையில். சரி, தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. இது www.tamarafm.com. நாங்கள் உங்களோட ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டிருந்தோம், ஒரு விடுகதைக்கான கேள்வி. அந்த கேள்விக்கான சரியான பதிலை நிறைய பேர் எங்களோட இந்த கேள்விக்கு சரியான பதில் அனுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தொலைபேசி மூலம் கூட எங்களோட நேர் ஒரு ஆள் இணைஞ்சிருந்தாரு. ஆனா திரும்ப ஒரு நேர் வந்திருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், நாங்கள் தாமரை எஃப்எம்ல இருந்து பேசுறோம். தாமரை வானொலி. வணக்கம் சஜீவன், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். நீங்க எப்படி சுகமா? நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். சொல்லுங்க சஜீவன், நாங்கள் தாமரை வானொலியின் இது எங்கள் வருத்தப்படாத சங்கம் நிகழ்ச்சியினூட இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை எங்களுக்காக தந்துட்டு இருக்கோம். நிறைய எங்களை தேவாவின் இசையில் இடம்பெற்ற பாடல்களை தான் உங்களுக்கு தந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த பாடல் விருப்பம் கேட்க போறீங்க நீங்க? வணக்கம், சொல்லுங்க சஜீவன். அவரின் அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. நேரம் எங்களுக்கு நிறைய நேரமாக எங்களோட கால் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தார். அவருடைய அழைப்பு ஏதோ ஒரு சிறிய கோளாறு காரணமாக அவரோட எங்களால் பேச முடியாமல் போயிட்டு. நேர்களே, தொடர்ந்து 6:30 மணி வரை நீங்கள் இணைந்திருங்கள். இது எங்கள் முதல் தர வானொலி www.tamarafm.com ஊடாக. இது வருத்தப்படாத பாலிவுட்